ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பக்திங்கிற சாப்டர் பார்க்குறோம். சுவாமி ஒரு வீட்டை பார்த்தால் அதை கட்டியவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இன்ன என்ஜினியர் கட்டினார் என அறிகிறோம். ஒரு வண்டியை பார்த்தால் அதை செய்த ஒருவன் இருக்க வேண்டும் என்று ஊகிக்கிறோம். விசாரித்து பார்த்தால் இன்ன தச்சன் செய்தான் என்று அறிகிறோம். ஒரு வீடு அல்லது வண்டி என்றால் அதில் பல விஷயங்கள் ஒன்றுக்கொன்று இசைவாக சேர்ந்து அமைந்திருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட பிரயோஜனத்தை உத்தேசித்து அவை இவ்வாறு உருவாகியிருப்பது தெரிகிறது. எனவே இந்த வீடு, இந்த வண்டி ஏதோ தானாகவே அகஸ்மாத்தாக ஆக்சிடென்டலாக உண்டாகிவிடவில்லை. இதை உத்தேசத்தோடு ஒரு அறிவே செய்திருக்கிறது என்று ஊகிக்கிறோம். ஒரு ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு பல வஸ்துக்களை சேர்த்து உண்டாக்கியிருக்கிற எதை பார்த்தாலும் அதை செய்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று ஊகிக்கிறோம். அப்படியானால் எத்தனையோ ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை செய்தவனான ஒருவன் இருக்கத்தானே வேண்டும். எத்தனையோ வேறு வேறு விதமான வஸ்துக்களை பல விதங்களில் சேர்த்து வைத்து பலவிதமான பிரயோஜனங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற இயற்கையை, லோக வாழ்க்கையை பார்க்கிற போது இவைகளை எல்லாம் இந்த உத்தேசத்துக்காகவே உண்டாக்கி இவற்றை நடத்தி வருகிற ஒரு மகா பெரிய சக்தி இருக்கத்தான் வேண்டும் என்று தெரிகிறது. நாம் உட்கார்ந்திருக்கும் இந்த கொட்டகையை யார் போட்டார்கள் என்றால் சொல்லத் தெரிகிறது. இந்த வாழை மரத்தை யார் செய்தார்கள்? கண்ணில் காட்டும்படியாக அதை செய்தவனை சொல்லத் தெரியவில்லை. ஆனாலும் ஒருவன் அதை செய்திருக்கிறான். அதனால்தான் இப்படி பட்டை பட்டையாக கணக்கு பிசகாமல் உள்ளுக்குள்ளே அடுக்கிக் கொண்டே இந்த வாழை உண்டாகி இருக்கிறது. எந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அந்த ஒருவன் இத்தனை அழகாக பட்டைகளை அடுக்கினான் என்றால் தெரியவில்லை. இப்படியே அந்த மலையை, இதோ மேலே உள்ள நட்சத்திரங்களை, சந்திரனை செய்தவன் நம்மால் காட்ட முடியவில்லை. இவையெல்லாம் எத்தனையோ காலம் முன்னால் உண்டானவை. செய்தவனை எப்படி காட்டுவது என்று கேட்கலாம். சரி, இந்த ரோஜா புஷ்பம் இருக்கிறதே, இது அந்த வாழையை விட சமீபத்தில் உண்டானதுதான். முந்தா நாள் சிறு மொட்டாக இருந்தது, இப்போது அழகிய பூவாக ஆகியிருக்கிறது. இதில் நூற்றுக்கணக்கான இதழ்கள், ஒவ்வொன்றிலும் நுண்ணிய நரம்புகள், வாசனை எல்லாம் வந்திருக்கின்றன. நம் கண் முன்னமேயே இது மலர்ந்தது. ஆனாலும் இதை மலர்த்தினவனை நமக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்த கெட்டிக்காரன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காட்டு மிருகம் சென்னை பட்டணத்தைச் சுற்றி வந்தால் எதுவுமே தனக்கு தெரியவில்லை என்று எப்படி ஆச்சரியப்பட்டு பார்க்குமோ, அப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மனிதனை விட கெட்டிக்காரனாக ஒருவன் அவனை இப்படி வைத்திருக்கிறான்.
அத்தனை ரோஜா பூக்களும் ஒரே தர்மத்தில் மலர்வதால், அத்தனை மலைகளும் ஒரே தர்மத்தில் நிலைத்திருப்பதால், அத்தனை நட்சத்திரங்களும் ஒரே தர்மத்தில் சுற்றுவதால், இந்த சகலத்தையும் செய்தவன் ஒரே என்ஜினியர் என்று தெரிகிறது. ஒரே ரீதியில் காரண காரிய விதியில் பிரபஞ்சம் முழுவதும் கட்டுப்பட்டிருப்பதால், இதை செய்தது ஓர் அறிவு என தெரிகிறது. ஒரே அறிவு என தெரிகிறது. கெட்டிக்காரன் என்று தன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் மனிதன் இத்தனையையும் இவனையும் செய்த அந்த மகா கெட்டிக்காரனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவன் மகா கெட்டிக்காரன் மட்டுமல்ல, மகா நல்லவனும் கூட. இத்தனையை திட்டமிட்டு படைத்த பேரறிவு என்பதோடு இத்தனையையும் ரட்சிக்கும் பெரும் கருணை அவன். நமது கெட்டிக்காரித்தனம் அவன் தந்ததே என்று தெரிந்து கொண்டு அவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டால் நமக்கு அவன் நல்லது செய்வான். அவன்தான் சுவாமி என்பவன். இந்த நமது கெட்டிக்காரத்தனமே அவனுக்கு ஓர் அடையாளம்தான். கள்ளனை கண்டுபிடிக்க மண்ணில் பதித்த காலடி சுவடு இருக்கிறது போல் உள்ளம் கள்வனான சுவாமியின் காலடி பிரபஞ்சத்தின் எல்லா இடத்திலும் பதிந்து கிடக்கிறது. எவ்வளவு அழகா சொல்றாரு. நம் கெட்டிக்காரத்தனமும் அவனது காலடி அடையாளம்தான். இந்த கெட்டிக்காரத்தனத்துக்கெல்லாம் ஓர் ஆதாரம் இருக்க வேண்டும் என்று அது காட்டிக் கொடுப்பதால் அதுவே காலடி ஆகிறது. சிருஷ்டிகர்த்தனாக ஒரு சுவாமி இருப்பதற்கு நாமே அடையாளம். நம் ஒவ்வொருவர் உள்ளங்கையிலும் அவன் தினசாக போட்டுள்ள ரேகை மாதிரி நம்மால் போட முடியுமா? இந்த பட்டணம் முழுவதிலும் அநேகம் மனிதர்களின் கெட்டிக்காரத்தனத்தால் செய்துள்ள காரியங்களை விட அதிகமாக ஒரு சிறு இலையில் போட்டிருக்கிற ரேகைகளில் விசித்திரம் செய்திருக்கிறான் அவன். பிரபஞ்ச வஸ்து எல்லாமே அந்த மகா திருடனின் ரேகை அடையாளம்தான். திருடன் பதுங்கியிருப்பது போல இவனும் பதுங்கியிருப்பவன்தான். அவன் குகைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றே வேதம் திரும்ப திரும்ப சொல்கிறது. நம் ஹிருதயம் அந்த குகை. நமக்குள்ளேயே ஒளிந்து கொண்டு நமக்கு வெளியே இத்தனை அற்புதங்களை செய்து நம்மை ஆச்சரியப்படுத்தி தன்னை தேட வைத்திருக்கிறான் சுவாமி. அப்படி அவனை தேடுகிறது தான் பக்தி. சுவாமி என்றால் என்ன? ஸ்வம் என்கிற வார்த்தைக்கு உடைமை, சொத்து என்று அர்த்தம். ஸ்வம் என்பதே தெலுங்கில் சொம்மு என்றாகியிருக்கிறது. சொம்மு என்றால் சொத்து, ஸ்வந்தம், நமக்கு சொந்தமானது, அதுவே நம் சொத்து. கோயிலைச் சேர்ந்த சொத்தை கேரளத்தில் தேவஸ்வம் என்கிறார்கள் அல்லவா? உடைமைக்கு சொந்தக்காரர் யாரோ அந்த உடையவர்தான் சுவாமி. சுவாமி என்பதற்கு நேர் தமிழ் வார்த்தை உடையார் என்பது. முன்காலத்தில் கோயில் சுவர்களில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகளிலெல்லாம் திருச்சிற்றம்பலமுடையார், திருவேங்கடமுடையார், திருநாகேஸ்வரமுடையார், கபாலீஸ்வரமுடையார் என்பது போலவே உடையார் என்ற பெயரில்தான் தெய்வங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். குருவும் சுவாமியும் ஒன்று என்பதால்தான் வைஷ்ணவர்கள் ஸ்ரீ ராமானுஜரை உடையவர் என்றே சொல்கிறார்கள். சுவாமி என்றால் சொத்துக்கு உரிமைக்காரர் என்றேன். எந்த சொத்து? சகல பிரபஞ்சமும் தான். அதில் உள்ள நாமும் அவன் சொத்துதான். உள்ளதனைத்தும் அவன் ஒருவனுக்கே உடைமையாகும். எல்லாம் உன் உடைமையே என்று தாயுமானவரும் பாடினார். நம் சொத்து, பிறர் சொத்து என்றெல்லாம் பாத்தியதை கொண்டாடுகிறோமே, உண்மையில் இந்த சொத்தெல்லாம் அவற்றுக்கு பாத்தியதை கோரும் நாம், பிறர் எல்லாருமே அவனுடைய சொத்துதான். அவன் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சமும் இல்லை, நாமும் இல்லை. நாம் பாத்தியதை கோருகிற சொத்துக்களும் இல்லை.
நாம் வீடு, வண்டி போன்ற சில சொத்துக்களை புதிதாக உண்டாக்கினதாக நினைக்கிறோம். விஞ்ஞானிகள் புதிதாக இயந்திரங்கள் செய்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையில் எந்த மூலப்பொருள்களை வைத்துக் கொண்டு செய்கிறோமோ அவை சுவாமி சொத்துதான். நாம் அவர் சொத்தை எடுத்து வேறு ரூபத்தில் ஆக்குகிறோமே தவிர புதிதாக எதுவும் செய்யவில்லை. மூலப்பொருளை மூலப்பொருளை செய், அணுவை உண்டாக்கு என்றால் எந்த விஞ்ஞான நிபுணராலும் அது முடியாத காரியம். இத்தனை மெஷின்கள், குண்டுகள் செய்கிற விஞ்ஞானியால் ஒரு சின்னஞ்சிறிய இலையை செய்ய முடியுமோ? எல்லாவற்றையும் செய்கிற ஒரே ஒருத்தருக்குத்தான் அவையெல்லாம் சொந்தம். அதனால்தான் அவர் உடையவர், சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். நாமும் அவரது உடைமைகள்தான். நம் சொத்து என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பதை நம் இஷ்டப்படி விநியோகிக்க உரிமை பெற்றிருக்கிறோம் அல்லவா? அப்படியே சுவாமியின் சொத்தாகிய நாமும் நம்மை அவன் இஷ்டப்படி நடத்தட்டும் என்று விட்டுவிட்டால் நமக்கு எந்த பாரமும் இல்லை, ஒரே ஆனந்தம்தான். இப்போது நான் நான் என்று எதையோ சொல்லிக்கொண்டு அலைகிறோமே, உண்மையில் இது அவனுக்குத்தான் சொந்தம் என்று புரிந்து கொண்டு விட்டால் அப்புறம் நாமாக கிடந்து அலையமாட்டோம். நமக்கென்று சொந்தமாக ஒரு ஆசையும் ஒரு துவேஷமும் பாராட்டுவதற்கு உரிமை இல்லை என்று தெரிந்து கொண்டு விட்டால் அப்புறம் ஒரு அலைச்சலும் இல்லை, ஒரே நிம்மதிதான். சுவாமி என்கின்ற வார்த்தையே நமக்கு நம்மிடமே எந்த சொந்தமும் இல்லை. நாம் அவன் தன்னிஷ்டப்படி விநியோகிக்க உரிமை பெற்றிருக்கிற அவனுடைய சொத்துதான் என்பதை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. இப்படி உணர்த்துவதுதான் பக்தியின் பரம லட்சியமான சரணாகதி என்பது. இயற்கை காட்டும் ஈஸ்வர தத்துவம். சிருஷ்டியில் பலவிதமான சக்திகள் பல்வேறு வஸ்துக்களிடம் வியாபித்திருக்கின்றன. இயற்கையை பார்த்தால் ஒன்றின் சக்தியை விட இன்னொன்றுக்கு சக்தி அதிகம், அதையும் விட இன்னொன்றுக்கு அதிகம் சக்தி என்கிற ரீதியில் போய்கொண்டே இருக்கிறது. பௌத்திகமாக நமக்கு கொஞ்சம் சக்தி இருக்கிறது, அதனால்தான் நாம் கொஞ்சம் கனம் தூக்குகிறோம். மாடு நம்மை விட அதிகம் கனம் தூக்குகிறது, ஒட்டகம் அதையும் விட அதிகப்படி தூக்கும், யானையால் அதற்கும் அதிக கனத்தை தூக்க முடிகிறது. புத்தி பலத்தை பார்ப்போம். தாவரங்களை விட புழுவுக்கு அதிக அறிவு இருக்கிறது, புழுவை விட எறும்புக்கு அதிக புத்தி இருக்கிறது, எறும்பை விட ஆடு மாடுக்கு அதிக அறிவு, அவற்றை விட மனிதனுக்கு புத்தி அதிகம். இந்த ரீதியில் யோசித்து ஆராய்ந்து பார்த்தால் இந்த பௌத்திக பலம், புத்தி பலம் எல்லாம் பூர்ணமாக இருக்கிற ஓர் ஆதார வஸ்துவும் இருந்தாக வேண்டும் என்று தெரிகிறது. அதைத்தான் சுவாமி என்கிறோம். நாம் நம் புத்தி பலத்தையும் தேக பலத்தையும் வைத்துக் கொண்டு ஒரு வீட்டை கட்டுகிறோம். குருவி தன் புத்தி பலத்தையும் தேக பலத்தையும் வைத்துக் கொண்டு கூட்டை கட்டுகிறது. இந்த உலகத்தை எல்லாம் நிர்மாணிக்கிற புத்தியும் சக்தியும் கொண்ட ஒன்று இருக்கிறதல்லவா, அதுதான் சுவாமி. ஒன்றிலிருந்து ஒன்றாக சக்தி அதிகமாகிக் கொண்டே போகிற இயற்கையிலிருந்து இப்படி ஈஸ்வர தத்துவத்துக்கு போகிறோம். ஒன்றுக்கு ஒன்று மாறாக பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் என்கிற எதிரெதிர் சக்தி ஜோடிகளையும் நாம் இயற்கையில் பார்க்கிறோம். கடும் பனிக்காலம் என்று ஒன்று இருந்தால் கடும் வெயில் காலம் ஒன்று இருக்கிறது. இரவு என்று ஒன்று இருந்தால் பகல் என்பதாக ஒன்று இருக்கிறது. மிருதுவான புஷ்பங்கள் இருப்பது போல் கூரான முட்கள் இருக்கின்றன. தித்திப்புக்கு மாறாக கசப்பு இருக்கிறது. அன்புக்கு எதிராக துவேஷம் இருக்கிறது. எதற்கும் எதிர்வெட்டாக ஒரு மாற்று இயற்கையில் இருக்கிறது. இந்த ரீதியில் ஆலோசனை செய்தால் மனித மனசுக்கு மாற்றாகவும் ஒன்று இருக்கத்தானே வேண்டும். மனித மனசின் சுபாவம் என்ன? ஆஷா பாஷங்களில் மூழ்கி சலித்துக் கொண்டே இருப்பது, திருப்தியே இல்லாமல் தவிப்பது. இதற்கு மாறாக ஆஷாபாஷமின்றி, சஞ்சலமே இன்றி, சாஸ்வத சாந்தமாகவும் சௌக்கியமாகவும் திருப்தியாகவும் இருக்கிற வஸ்துவும் இருக்கத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட வஸ்துதான் சுவாமி. இயற்கையில் சகலமும் மாறிக்கொண்டிருக்கிறது.
சில மாறுதல்கள் மட்டும் நம் கண்ணுக்கு தெரிகின்றன. ஆனால் நாம் நாம் மாறாததாக நினைக்கிற மலையும் சமுத்திரமும் கூட காலக்கிரமத்தில் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றன. இயற்கையில் எதுவுமே சாஸ்வதமில்லை. இதற்கு எதிராக மாறாமலே ஒன்று இருக்கத்தான் வேண்டும். அதுதான் சுவாமி அன்பு. இயற்கையில் படிப்படியாக ஒன்றிலிருந்து இன்னொன்று என்றும், அதே இயற்கையில் எந்த ஒன்றுக்கும் மாறுதல் உண்டு என்றும் அம்பாள் காட்டி, இந்த இரண்டாலும் கடைசியில் பரமாத்ம தத்துவம் ஒன்று இருந்தாக வேண்டும் என்று உணர்த்துகிறாள். அது இருந்துவிட்டு போகட்டுமே, அதை எதற்கு உபாசிக்க வேண்டும் என்று கேட்கலாம். நாம் எப்படி இருக்கிறோம்? எப்போதும் எல்லையில்லாத தேவைகளோடு இருக்கிறோம். வாண்ட்ஸ். பரமாத்மா ஒரு தேவையும் இல்லாமல் இருக்கிறார். இத்தனை தேவையுள்ள நாம் அற்ப சக்தியோடு இருக்கிறோம். ஒரு தேவையும் இல்லாத பரமாத்மாவோ சர்வசக்தராக இருக்கிறார். நாம் ஒரே பள்ளமாக இருக்கிறோம். அவர் பரம உன்னதமாக இருக்கிறார். அவர் சக்தியிலும் ஞானத்திலும் மட்டும் உயர்ந்தவர் என்பதில்லை, தயையிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். அதனால்தான் அவரை தியானித்தால் பள்ளமாக இருக்கிற நம்மையும் தூர்த்து நிரம்ப செய்கிறார். நாம் குறைந்தவர்கள், அவர் நிறைந்தவர். நம் குறையை தீர்த்து நிறைவாக செய்ய அந்த நிறைவால் தானே முடியும். அப்படி செய்கிற கருணாமூர்த்தி அவர். நாம் உபாசித்தால் நம் குறைகளை போக்குகிறார். குறை இருக்கிறது என்றால் எதுவோ தேவைப்படுகிறது என்று அர்த்தம். அடியோடு தேவையே இல்லாவிட்டால் அப்படியே நிறைந்து விடலாம். நம் குறைகளை நிவர்த்தி செய்கிற பரமாத்மா கடைசியில் நமக்கு எதுவும் தேவையே இல்லை என்கின்ற நிறைவையும் தந்துவிடுகிறார். அப்போது அந்த உயர்ந்த மேடு நம்மை தூர்த்து தூர்த்து பள்ளமாயிருந்த நாமும் அதோடு சமமாக அதாகவே ஆகியிருப்போம். ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் விதேக முக்தி அடையப் போகிறார் என்று தெரிந்தபோது சாமானிய சிஷ்யர்களெல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். வேதாந்த பரமான உபதேசங்கள் அளித்தீர்கள். அதில் பல விஷயங்கள் எங்களுக்கு புரியவே இல்லை. கடை தேறுவதற்கு சுலபமான வழி ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆச்சாரியரிடம் பிரார்த்தித்துக் கொண்டார்கள். ஆச்சாரியாள் சோபான பஞ்சகம் என்று 5 ஸ்லோகங்களை உபதேசித்தார்கள். அதான் சாதானா பஞ்சகம். வேதம் வகுத்த வழியை தினந்தோறும் பின்பற்ற வேண்டும். வேதம் கூறுகிறபடி கர்மங்களை தவறாமல் அனுஷ்டானம் பண்ணுங்கள். இதையே ஈஸ்வர பூஜையாக நினைத்து பண்ணுங்கள். ஆசை வாய்ப்பட்டு நம் மனசுக்கு பிடிக்கிற காரியங்களை செய்வது என்பதில்லாமல் லோக உபகாரமாக அவரவர்களுக்கும் விதிக்கப்பட்டுள்ள கர்மாவை செய்யுங்கள் என்ற கருத்துடன் தொடங்குகிறது சோபான பஞ்சகம். வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் சாதனா பஞ்சகம். வேதம் விதித்தபடி கர்மத்தை ஒழுங்காக அனுஷ்டிப்பவர்கள் சிலர் இன்னமும் இருக்கிறார்கள். பூஜை, உற்சவம், பஜனை இவற்றை நன்றாக செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் கர்ம அனுஷ்டானம் செய்வோரை பார்த்து, இத்தனை கர்மா செய்தும் என்ன பிரயோஜனம்? கொஞ்சமாவது மனசு உருகி பக்தி செய்யாவிட்டால் என்ன பயன் என்று தாழ்வாக எண்ணுகிறார்கள். கர்ம மார்க்கக்காரர்களோ இவர்களை பார்த்து, செய்ய வேண்டிய கர்மத்தில் சிந்தனையில் ஸ்ரத்தை இல்லை, ஆடம்பரமாக மணி அடித்துக்கொண்டும் தாளம் போட்டுக்கொண்டும் இருந்தால் போதுமா என்று நினைக்கிறார்கள். ஆச்சாரியாள் சோபான பஞ்சகத்தில் சொல்லியிருப்பதை பார்த்தால் கர்மத்தையே ஈஸ்வர பூஜையாக செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. கர்மத்தையும் செய்ய வேண்டும், ஈஸ்வரனையும் மறக்காமல் இருக்க வேண்டும். கர்மங்களை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இது மிகவும் உயர்ந்த நிலை. கர்மங்களை செய்யும் போதே அதில் பற்றில்லாமல் செய்து சித்தத்தை ஈஸ்வரனிடம் வைத்து
அவனுக்கு கர்ம பலனை அர்ப்பணம் செய்வது சாதாரண ஜனங்களால் லேசில் முடிகிற காரியம் இல்லை. சாமானிய ஜீவர்கள் ஒரு கர்மம் என்று இறங்கிவிட்டால் அப்போது பகவத் ஸ்மரணம் குறைந்துதான் போகும். ஆகவே தனித்தனியாக கர்மாவும் வேண்டும், பக்தியும் வேண்டும். நாளடைவில் கர்மத்தையே பூஜையாக செய்கிற உத்தம நிலை சித்திக்கும். அல்லது பூஜையே ஒருத்தனுடைய கர்மம் முழுவதுமாக ஆனாலும் ஆகலாம். அல்லது பூஜை கர்மம் எல்லாம் நின்று போய் பிரம்மானந்தம் என்கிற சமாதி நிலை ஏற்படலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆரம்ப நிலையை பார்த்தால் கர்மம் செய்கிறவனிடம் பகவான் பிரீத்தி அடைவானா? பூஜை செய்கிறவனிடம் பிரீத்தி அடைவானா? ஒரு பிரபுவிடம் 2 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் வேலை எதுவும் செய்யாமல் அந்த பிரபுவை ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இருக்கிறான். இன்னொருவன் வெகு நேர்த்தியாக வேலை செய்கிறான். என்றாலும் அந்த பிரபுவிடம் துளிக்கூட அன்போ பாசமோ காட்டாமல் வேலையை மட்டும் கவனிக்கிறான். சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு அருகில் நின்று ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறவன் தான் பிரபுவின் பிரீத்திக்கு பாத்திரமாக முடியும் என்று தோன்றும். பிரபு அஷடாக இருந்தால் அப்படியே நடப்பான். ஆனால் அவன் புத்திசாலியாக இருந்தால் கண்ணில் படாமல் வேலை செய்கிறவனிடமே அதிக பிரியத்துடன் இருப்பான். ஈஸ்வரன் அஷட்டு பிரபு இல்லை. தன்னை ஸ்தோத்திரம் பூஜை செய்கிறான் என்பதால் மட்டும் ஒருவனுக்கு அவன் அனுகிரகம் செய்து விடமாட்டான். தான் விதித்த கர்மங்களை செய்கிறவர்களிடமே அதிக பிரீத்தி கொள்பவன். ஆனாலும் அந்த கர்ம மார்க்கக்காரன் மனசில் அன்பே இல்லாமல் வெட்டு வெட்டு என்று வேலை மட்டும் செய்தால் அவன் பகவத் பிரீத்தியின் ஆனந்தத்தை பூர்ணமாக அனுபவிக்க முடியாது. இது பகவான் செய்த லோகம். சர்வலோக ராஜாவான பகவானின் குடிமக்களே ஜனங்கள் அத்தனை பேரும். நாமும் அவனுடைய பிரஜை. எனவே இவர்களெல்லாம் நம்மை சேர்ந்தவர்கள், நம் சகோதரர்கள். ராஜாவாக இருக்கிறதோடு அவனே நம் அம்மையும் அப்பனும். நாம் அத்தனை பேரும் அவனுடைய குழந்தைகள். ஆதலினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள். இத்தனை குழந்தைகளும் இருக்கிற ஜன சமூக குடும்பம் ஒற்றுமையாக சௌஜன்யமாக வாழ வேண்டும் என்றே நமக்கு வேத தர்மம் வெவ்வேறு காரியங்களை பிரித்து கொடுத்திருக்கிறது. அவற்றை நம்முடைய சொந்த ஆசைகள் லாபங்களை நினைக்காமல் செய்து பகவானின் குடும்பம் ஒழுங்காக நடக்கச் செய்வதே நம் கடமை என்ற உணர்ச்சி உண்டானால்தான் நாம் செய்கிற கர்மம் துளி கூட குறைவு ஒழுங்கீனம் இல்லாமல் சரியாக இருக்கும். இந்த உணர்ச்சி வருகிற போது அதிலேயே ஈஸ்வர பக்தியும் உட்புகுந்து நிற்கும். இப்படி பக்தி உணர்வோடு கர்மம் செய்தாலே பகவத் கிருபையை பூர்ணமாக கிரகிக்க முடியும். கர்மத்தையே பகவானின் பூஜையாக செய்கிற நிலை வருவதற்கு ஆரம்பமாக தனியாக பூஜை பஜனை எல்லாம் செய்து பகவானை ஸ்மரிக்க வேண்டியதும் அவசியம். உருவம் அருவமும். புஷ்பத்தின் வாசனை கண்ணுக்கு புலப்படாது, மூக்குக்கு தான் அது தெரியும். கற்கண்டின் தித்திப்பு மூக்குக்கு தெரியாது, அது நாவுக்குத்தான் புலனாகும். சங்கீதம் நாவுக்கு புலப்படாது, செவிக்குத்தான் புலப்படும். சூடும் குளிரும் தொடு உணர்ச்சி கொண்ட தோலுக்குத்தான் புலனாகும். இவற்றை காதால் உணர முடியாது. மேலே சொன்ன நாலும் கண்ணுக்கு தெரியாது. மாறாக பச்சை, சிகப்பு முதலிய வர்ணங்கள் காது, மூக்கு, வாய், தோல் இவற்றுக்கு புலப்படாது, கண்ணுக்கே புலனாகும். நாஸ்திகர் உட்பட அனைவரும் நிச்சயமாக உண்டு என்று கூறுகிற உலக வஸ்துக்கள் இவ்விதம் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் புலனானாலும் போதும், எல்லா இந்திரியங்களுக்கும் புலனாக வேண்டியதில்லை என்று தெரிகிறது. 4 இந்திரியங்களுக்கு புலனாகாமல் ஒரே ஓர் இந்திரியத்துக்கு புலனானாலும் ஒரு வஸ்து இருப்பதாகவே சொல்கிறோம். உதாரணமாக சங்கீதம்
காது ஒன்றுக்கே புலனாகிறது. அதை ருசிக்கவோ பார்க்கவோ முகரவோ தொடவோ முடியாது. இருந்தாலும் சங்கீதம் என்று ஒன்று கிடையாது என்று சொல்வதில்லை அல்லவா? 5 இந்திரியங்களுக்கும் புலனாகாமலும் உண்மையில் ஒரு வஸ்து இருக்க முடியுமா என்று யோசித்துப் பார்ப்போம். பிரபஞ்சம் முழுவதிலும் மின்சார அலைகளே வியாபித்திருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆனால் நமக்கு எந்த இந்திரியத்தாலும் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், சில பரிசோதனைகளின் மூலம் மின்சாரத்தின் வியாபகத்தை, அது சரீரம், மூளை எல்லாவற்றிலும் கூட வியாபித்திருப்பதையும் நிரூபித்துக் காட்டினால் நம்புகிறோம். இத்தனை இந்திரியங்களையும் அவை கிரகிக்கிற வஸ்துக்களையும் படைத்து ஒழுங்கு செய்து வைத்த ஒரு பெரிய அறிவு இருக்கவே செய்கிறது. அதைத்தான் கடவுள் என்கிறோம். மின்சாரத்தைப் போல அதுவும் எங்கும் வியாபித்திருக்கிறது. நமக்குள்ளும் வியாபித்திருக்கிறது. இந்திரியங்கள் அதிலிருந்து தோன்றி அது இயக்கி வைக்கிற முறையில் கட்டுப்பட்டே வேலை செய்கின்றன. கண்ணால் பார்க்கத்தான் முடிகிறது, கேட்க முடிவதில்லை. காதால் கேட்கத்தான் முடிகிறது, பார்க்க முடிவதில்லை. இவை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது அந்த பராசக்தி வகுத்து வைத்த கட்டுப்பாடுதான். இப்படியாக எந்த பெரிய சக்திக்கு இந்த இந்திரியங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றனவோ, அந்த மகாசக்தி இந்த இந்திரியங்களுக்கு கட்டுப்படுமா? இதனால்தான் கடவுளை எந்த இந்திரியத்தாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதைக் கொண்டு கடவுளே என்று சிலர் சொல்கிறார்கள். கடவுள் மகாசக்தி படைத்தவர் மட்டுமல்ல, பரம காருண்யம் பொருந்தியவர். எனவேதான் அவர் அனைத்துக்கும் அப்பாற்பட்ட அருவமாயினும் பக்தர்கள் தங்கள் இந்திரியங்களால் கிரகித்து, கண்ணாரக் கண்டு, வாயார பேசி, கையார ஸ்பர்சித்து மகிழும் வண்ணம் பல உருவங்களும் தரிக்கிறார். கடவுள் இல்லை என்று வாதம் செய்கிறவர்களிடம் தம்மை நிரூபித்துக் கொள்வதற்காக அவர் உருவம் எடுத்துக்கொண்டு வரமாட்டார். கடவுள் உண்டு, அவரை அனுபவிக்க வேண்டும் என்று தாபத்துடன் வேண்டுகிறவர்களிடம் கருணை கொண்டு அவர்களுக்கே உருவத்துடன் காட்சி தருவார். அருவமாயினும் உருவம் கொள்வார். மின்சாரம் வயரில் வருகிறபோது அருவமாயிருந்தாலும் காற்றடக்கமான ஒரு கண்ணாடி சிமிழும், அதாவது பல்பு, அதனுள் சிறு கம்பியும் ஃபிலமெண்ட் சேர்த்து சுவிட்சை போட்டால் அருவ மின்சாரமே ஜோதி ரூபமாகிறதல்லவா? பக்தர்கள் தங்கள் இதயச் சிமிழில் பக்தி என்ற கம்பியை பூட்டிக் கொண்டு ஸ்ரத்தை என்கிற சுவிட்சை தட்டிவிட்டுக் கொண்டால் அருவமான கடவுள் திவ்யமங்கள ஜோதியாக தரிசனம் தருவார். சூரிய வெப்பத்தில் கடல் நீர் ஆவியாக போகும்போது அருவமாகி விடுகிறது. அதுவே மேகமாக குளிர்ந்தால் நம் கண்ணுக்கு தெரிகிற மழையாகிறது. இன்னமும் குளிர்ந்தால் கெட்டியான பனிக்கட்டியே ஆகிறது. நம் இதயம் எத்தனை குளிர்ந்து ஈஸ்வரனை ஸ்மரிக்கிறதோ அத்தனை ஸ்தூலமாக அருவ தத்துவம் உருவம் கொள்கிறது. அல்லும் பகலும் இறைவனையே நாடி, இந்த சென்டென்ஸ் புரிஞ்சதில்ல? நம் இதயம் எத்தனை குளிர்ந்து ஈஸ்வரனை ஸ்மரிக்கிறதோ அத்தனை ஸ்தூலமாக அந்த அருவ தத்துவம் உருவம் கொள்கிறது. அல்லும் பகலும் இறைவனையே நாடி வேறு ஆசைகளை அறவே மறந்து பக்தி செய்தால் அருவ பரம்பொருளை
நன்றாக உணரலாம். இப்படி ஒருவன் ஞானம் பெறுவதனால், பக்தி செய்வதனால் ஏனைய உலக மக்களுக்கு என்ன லாபம் என்று கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஈஸ்வர தரிசனம் பெற்ற ஒருவனை, பரமாத்மாவை அனுபவித்த ஒருவனை பார்த்த மாத்திரத்தில் மக்களின் தாபமெல்லாம் சமணமாகி அவர்களுக்கும் ஓர் ஆறுதலும் சாந்தியும் உண்டாகின்றனவே. அந்த சாந்திக்கு ஈடாக எந்த உலகப் பொருளை சொல்ல முடியும்? இதுவே ஞானியால், பக்தனால் உலகுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய நன்மை. ஞானிக்கு ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேறு எதுவுமே தெரிவதில்லை. ஒரே பரமாத்மாதான் இத்தனையுமாக தெரிகிறது என்று கண்டுகொண்டவன் அவன். வெளியிலே தெரிகிற தோற்றத்தை மாயை என்று தள்ளிவிட்டு எல்லாவற்றுக்கும் உள்ளே இருக்கிற பரமாத்ம ஸ்வரூபத்தை மட்டுமே அனுபவிக்கிறவன் அவன். வெளிப்பார்வைக்கு தெரிகிற உலகம் மாயை என்று ஆகிவிட்டதால் இந்த மாயாலோகத்தில் ஞானிக்கு காரியம் எதுவுமே இல்லை. பார்க்கிறவன், பார்க்கப்படுகிற வஸ்து, பார்வை எல்லாமே ஒன்றாக அடங்கி போனவனுக்கு காரியம் எப்படி இருக்க முடியும்? அவன் பிரம்மமாகவே இருக்கிறான் என்று உபனிஷத் சொல்கிறது. பிரம்மத்துக்கு காரியம் இல்லை. ஆனால் இந்த மாய உலகத்தில் அகப்பட்டு கொண்டு காரியங்களை செய்து வருகிறவர்கள் ஈஸ்வரன் என்று ஒருவனை பூஜை செய்து தங்கள் காரியங்களை நடத்தி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். நல்ல காரியங்களுக்காக நல்ல மனசோடு பிரார்த்தித்தால் ஈஸ்வரனும் அவற்றை நடத்தி தருகிறார். ஒரு நிமிஷம். சாரி. இதிலிருந்து ஈஸ்வரன் காரியமே இல்லாமல் இருப்பவரல்ல என்று தெரிகிறது. நாம் பிரார்த்தித்தாலும் பிரார்த்திக்காவிட்டாலும் சகல பிரபஞ்சங்களையும் இத்தனை ஒழுங்கான கதியில் நடத்தி கொண்டு சகல ஜீவராசிகளுக்கும் சோறு போடுகிற பெரிய காரியத்தை செய்கிறார். காரியமில்லாத பிரம்மம் வேறு, காரியம் செய்கிற ஈஸ்வரன் வேறு என்பதா? இல்லை. ஞானியின் பிரம்மமேதான் லோக காரியங்களை நிர்வகிக்கிற ஈஸ்வரனாகவும் இருக்கிறது. சிவனின் தட்சிணாமூர்த்தி கோலம் பிரம்ம நிலையை காட்டுகிறது. அங்கே காரியமே இல்லை, ஒரே மௌனம்தான். அதே பரமசிவன் எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார். சிதம்பரத்தில் ஒரேடியாக கூத்தடிக்கிறார். தாருகாவனத்தில் பிக்ஷாடனனாக அலைந்து மோகிக்கச் செய்திருக்கிறார். தக்ஷ யஜ்ஞத்தில் சூரியனை பளீரென்று அடித்து பல்லை உதிர்த்திருக்கிறார். சுவாமி எப்போதும் உள்ளே அடங்கி பிரம்மமாக இருக்கிறார். வெளியிலே சகல காரியமும் செய்யும் ஈஸ்வரனாக இருக்கிறார். சாதாரண ஜனங்கள் ஏரியில் சம்சார அலைகளில் நீந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஞானிகள் மறுபக்கம் வயலிலே நிற்கிறார்கள். நடுவில் ஏரிக்கரை. அது குறுக்கிடுவதால் ஞானிக்கு ஏரி தெரியாது. ஏரியில் இருக்கிற ஜனங்களுக்கு வயல் தெரியாது. சுவாமியோ இரண்டுக்கும் மத்தியில் இருக்கிற கரை மேல் இருக்கிறார். ஏரி தடத்தில் நிற்கிற தடஸ்தன் அவர். அவருக்கு லோகமும் தெரியும், லோக திருஷ்டி நசித்துப் போன ஞானியின் நிலையும் தெரியும். ஏரியில் முழுகுகிறவனை தூக்கி போடு என்று வயலில் இருக்கிறவனை கூப்பிட்டு அவர் சொல்ல முடியும். எல்லாம் தாமே என்பதை சுவாமி அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவரை வேறாக நினைக்கிற ஜீவர்களை அவரும் வேறு போல பார்த்து வேடிக்கை செய்வார். இதை பற்றி ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதரின் லீலார்ணவத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு. அதன் தாத்பரியத்தை சொல்கிறேன். பரமேஸ்வரன் கூலியாளாக வந்து பிட்டுக்கு மண் சுமந்த கதை எல்லோருக்கும் தெரியும். அவர் உடைப்பு அடைத்து
ஒழுங்காக வேலை செய்யாததைக் கண்டு பாண்டியராஜா அவரை பிரம்பால் அடித்தான். உடனே அந்த பிரம்படி பாண்டியன் உள்பட சகல ஜீவர்களின் மீதும் விழுந்தது. இங்கே தாமே எல்லாமும் என்பதை அவர் காட்டிவிட்டார். இதை பார்த்து கவி கேட்கிறார், அது சரி, உன்னைத் தவிர வேறில்லை என்ற சிவ அத்வைத்தம் பிரம்படி படுவதற்கு மட்டும்தானா? நீ மதுரமான பிட்டை வாங்கி தின்றாயே, அப்போது மட்டும் ஏன் எல்லா ஜீவராசிகளுக்கும் அதை உண்ட ஆனந்தம் இல்லை? அடிபடும் போது ஒன்று, ஆனந்தத்தின் போது வேறு வேறா? சுவாமி உள்ளே அடங்கிய பிரம்மமாகவும் வெளியே காரியம் செய்கிற ஈஸ்வரனாகவும் இருப்பதை இந்த ரசமான கேள்வி மூலம் தெரிந்து கொள்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன். சுவாமி உள்ளே அடங்கிய பிரம்மமாகவும் வெளியே காரியம் செய்கிற ஈஸ்வரனாகவும் இருப்பதை இந்த ரசமான கேள்வி மூலம் தெரிந்து கொள்கிறோம். அவர் செய்கிற காரியங்களை 5ஆக சொல்வார்கள். பஞ்சகிருத்தியம் என்பார்கள். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்ற 3 உங்களுக்கே தெரியும். இந்த 3 மாயாலோக விஷயம்தான். இப்படி மாயையால் மறைக்கின்ற காரியம் திரோதானம் எனப்படும். இந்த மாயையிலிருந்து விடுவிப்பதே அவன் செய்கிற மகா பெரிய காரியம். அனுக்கிரகம் என்று அதற்கே பேர். அத்வைத சித்தி நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த அனுக்கிரகம் என்று வேறு வழி இல்லை. இந்த அனுக்கிரகத்தை வேண்டி வேண்டி செய்கிற உபாசனைக்கே நம்மை அனுகிரகிக்கக்கூடிய கருணை படைத்தவர் அவர் என்று நம்பி அவரிடம் நெஞ்சுருகி அன்பு செலுத்துவதற்கே பக்தி என்று பெயர். மூர்த்தி வழிபாடும் முற்றிய ஞானம். இதோ எனக்கு முன்னால் வாழைப்பழச் சீப்பு வைத்திருக்கிறது. இதைப் பார், இது மஞ்சளாக இருக்கிறது என்று நான் சொன்னால் இது மஞ்சளாகத்தான் இருக்கிறது என்று காண்கிறீர்கள். அதற்கு மேல் மனசில் அதை பற்றி எந்த பிரதி சிந்தனையும் எழுவதில்லை. மாறாக இதே வாழைப்பழத்தை காட்டி, இதோ பார், இது சிவப்பாக இருக்கிறது என்று நான் சொல்லியிருந்தால் உடனே உங்கள் மனசில் ஒரு ஆட்சேப உணர்ச்சி எழுந்திருக்கும். இது மஞ்சள் என்றோ சிவப்பு என்றோ நான் சொல்லாமல் இந்த வாழைப்பழம் சிவப்பாக இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அப்போது உங்கள் மனசில் ஒரு விதமான பிரதி உணர்ச்சி உண்டாகிறது. மஞ்சள் பழத்தையே சிவப்பாக இருப்பது போல் உங்கள் மனசில் கற்பனை செய்து பார்க்கிறீர்கள். மனசை ஒருமுகப்படுத்தினால் அப்படி பாவிக்கவும் முடிகிறது. உபாசனை என்பது இப்படிப்பட்டதான். பரம்பொருள் இப்படி இருப்பதாக பாவியுங்கள் என்று பலவிதமான குணங்களை கொண்ட பல மூர்த்திகளை காட்டிக் கொடுக்கிறது உபாசனா மார்க்கம். வாழைப்பழம் உண்மையில் மஞ்சள் நிறம் என்பது போல் பரமாத்மாவின் உண்மையான குணம் என்ன? அது குணம் கடந்தது என்பதே. பரமாத்மா எல்லா குணமும் கடந்த வஸ்து என்று சொல்லிவிட்டால் அப்புறம் ஜனங்களின் மனசு அதில் மேற்கொண்டு நிற்பதற்கு இடமே இல்லை. இது நமக்கு புரிபடாத வஸ்து என்று விட்டு விடுவார்கள். வாழைப்பழத்தை சிவப்பு என்று சொன்னதை மனசு ஆட்சேபித்தது போல ஒரு சிலையை காட்டி இதுதான் பரமாத்மா என்றாலும் அதை எவராலும் ஏற்க முடியாது. இது ஒரு கல்பமே அல்லவா? இது எப்படி உலகத்தை நடத்துகிற பரமாத்ம சக்தியாகும் என்று தோன்றும். ஆனால் ஒரு சிலையை காட்டி இதை பரமாத்மா என்று பாவியுங்கள் என்றால் அப்படி பாவிக்க முடிவதாக தோன்றும். வாழைப்பழத்தை சிவப்பாக கற்பனை செய்வது போல. ஆனால் சிவப்பு என்றால் என்னவென்று மனசுக்கு தெரிவது போல் பரமாத்ம லட்சணம் தெரியாதே.
அதனால் விக்கிரகத்தை ஏதோ பெரிய வஸ்து என்று சிறிது எண்ணி பார்க்கலாமே தவிர அதிலேயே ஆழ ஊன்றி நிற்க முடியாது. தெரிந்த விஷயங்களில்தான் மனசு பிடிமானத்தோடு நிற்கும். எனவே ஒரே காருண்யமும் சௌந்தரியமும் வழிகிற மாதிரி ஸ்திரீ ரூபத்தில் விக்கிரகம் செய்து இதில் பரமாத்மா தாயாராக வந்திருக்கிறார் என்று பாவனை பண்ணு என்றால் மனசு அதை நன்றாக கிரகித்துக் கொண்டு அப்படியே ஆழ்ந்து ஈடுபட முடிகிறது. எவ்வளோ அழகா சொல்றார். குணமற்ற பரமாத்ம வஸ்துவிலிருந்துதான் அனந்த கல்யாண குணங்களும் வந்திருக்கின்றன. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்னா சொல்றார். ரூபமற்ற பரமாத்மாவிடம் இருந்துதான் சகல உருவங்களும் தோன்றியிருக்கின்றன. அந்தந்த குணத்துக்கு அனுகூலமான ரூபம், முத்திரை, ஆயுதம் முதலியவற்றோடு திவ்ய மூர்த்திகளை காட்டினால் அவற்றில் மனசு ஈடுபடுகிறது. புரியாத பரமாத்ம தத்துவத்தை நமக்கு புரிகிற விதத்தில் உபாசிக்க முடிகிறது. சகலமும் ஆன பரமாத்மா நாம் அவரை எந்த ரூபத்தில் உபாசித்தாலும் அந்த ரூபத்தின் மூலம் அருள் புரிகிறார். படிப்படியாக நம் மனநிலையை உயர்த்துகிறார். கடைசியில் மனசே இல்லாத மனசை கடந்த நிலை உண்டாகிறது. மனசு கடந்த அந்த நிலையிலேயே குணமும் ரூபமும் கடந்த பரமாத்மாவை உள்ளபடி அனுபவிக்க முடிகிறது. ஆரம்பத்தில் நமக்கு பலவித மனோவிகாரங்கள் இருக்கும்போது பரமாத்மா எல்லாம் கடந்தவர் என்றால் அதில் பிடிப்பு கொள்ள முடியவில்லை. ரூபத்தில், குணத்தில் அவரை உபாசித்தால் அது முற்றிய நிலையில் எல்லாவற்றுக்கும் அதீதமான பரமாத்மாவை உள்ளபடியே அனுபவிக்க முடிகிறது. மஞ்சள் பழத்தை மஞ்சளாகவே பார்க்கிற போது மேற்கொண்டு மனசுக்கு வேலை இல்லாதது போல பரமாத்மாவை பரமாத்மாவாகவே பார்க்கிற போது மனசுக்கு வேலை இல்லாமல் போகிறது. உபாசனையின் போது பரமாத்மாவாகவே இப்படி இப்படி பாவனை செய்தால் அதற்கு இன்னென்ன மந்திரம் ஜபிக்க வேண்டும், இன்னென்ன ஆச்சாரம் வேண்டும், இன்னென்ன பூஜா பத்ததி வேண்டும் என்று விதிகள் இருக்கின்றன. பாவனை போய் அவரை உள்ளவாறு அறிகிற போது எந்த விதியும் இல்லை, செயலும் இல்லை. ஷரீரம், மனசு இவற்றின் காரியமாகிற உபாசனை இப்போது நான் அனுபவிக்கிற ஞானம் என்பதாக பழித்து விடுகிறது. இந்த ஞானம் நமக்கு ஆரம்பத்திலேயே வந்துவிட்டதாக பாவனை செய்துவிடக்கூடாது. உபாசனையே பெரும்பாலான ஜனங்களுக்கு ஞானம் பெற உபாயமாகும். திவ்யமூர்த்திகள் நாமாக செய்கிற கல்பிதமான பாவனை மட்டுமல்ல. பரமாத்மாவே மகான்களுக்கும் ரிஷிகளுக்கும் இந்த ரூபங்கள், மந்திரங்கள், விதிகள் எல்லாவற்றையும் அனுகிரகித்திருக்கிறார். பரமாத்மா வாஸ்தவமாகவே இப்படிப்பட்ட மூர்த்திகளாக அவற்றை அடைகிற மந்திர, யந்திர, தந்திரங்களாகவும் ஆகியிருக்கிறார். எனவே உபாசனை முறையை நம்பிக்கையுடன் ஸ்ரத்தையுடன் பின்பற்றினால் நிச்சயம் ஞானத்துக்கு வழி உண்டாகும். ஞானம் வருவதும் வராததும் இருக்கட்டும், இப்போது உபாசிக்கிற போது அன்போடு அதை செய்ய வேண்டும். இந்த அன்பே, பக்தியே நமக்கு பெரிய நிறைவை தரும். அதனால் பகவானின் எல்லையில்லாத அன்பையும் அனுபவிப்போம். அதுவே பெரிய ஆனந்தம். அதற்கப்புறம் அவர் இஷ்டப்பட்டு அத்வைத ஞானம் தரட்டும், தராமல் தான் இருக்கட்டும். அதை பற்றி இப்போது கவலைப்பட வேண்டாம். நாம் செய்யக்கூடியது பக்திதான். இதற்கு பிரதியாக பெறக்கூடிய பகவத் அனுகிரக ஆனந்தமே நமக்கு போதும். ஆலய வழிபாடு. உதவி பெற்றதற்கு நன்றி செலுத்துவது ஒரு சிறந்த கடமை.
ஒரு சிறு புல்லை கூட சிருஷ்டிக்க திறனற்ற மனிதனுக்கு இத்தனை உணவும் உடையும் மற்ற உபகரணங்களும் வழங்கும் ஆண்டவனுக்கு நன்றி காட்டுவது நமது கடமை. இவ்வாறு நன்றி கூடும் அடையாளமாகவே நாம் உண்பதை அவனுக்கு முன் காட்டி நிவேதனம் செய்ய வேண்டும். அவனுக்கு காட்டிவிட்டு பிறகு நாம் தான் உண்ணப் போகிறோம். நாம் பலவிதமான ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கு அருள் செய்யும் ஆண்டவனுக்கு திரு ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். எல்லாருமே இவ்விதம் வீட்டில் பூஜை செய்து திரவியங்களை ஈஸ்வரார்ப்பணம் செய்ய இயலாது. எனவே சமுதாயம் முழுவதும் சேர்ந்து இப்படி சமர்ப்பணம் பண்ணும்படியான பொது வழிபாட்டு நிலையங்களாக ஆலயங்கள் எழுந்துள்ளன. ஆதியில் மகரிஷிகள் மந்திர சக்தியால் எங்கும் நிறைந்த பரம்பொருளை சில விக்கிரகங்களில் விசேஷ சாநித்தியம் கொள்ள செய்தனர். அப்படிப்பட்ட மூர்த்திகளை சுற்றி கோயில்கள் எழுப்பப்பட்டுள்ளன. வீட்டில் பூஜை செய்கிறவர் உள்பட அனைவரும் கோயிலுக்கு போவது என்று கட்டுப்பாடாக பழக்கம் வைத்துக் கொண்டால்தான் அங்கு பூஜைகள் குறைவர நடக்கும். நான் கோயிலுக்கு போகிறேன் என்றால் எனக்காகவாவது கோயிலை சுத்தமாக வைக்கிறார்கள், விளக்குகள் போடுகிறார்கள், நைவேத்தியம் சுத்தமாக செய்கிறார்கள், வஸ்திரம் அழுக்கில்லாமல் கட்டுகிறார்கள். சின்னஞ்சிறிய சூக்ஷ்மமான தர்மங்களை எல்லாம் மறந்துவிட்டோம். நமக்கு உணவு தருபவனுக்கு நல்லபடி நிவேதனம் நடக்க வேண்டும், நமக்கு உடை தருபவனுக்கு நல்ல வஸ்திரம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கவனிக்க தவறுகிறோம். இப்போது ஓர் ஊரில் யார் ரொம்ப அழுக்கு துணி கட்டி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் சுவாமிதான் என்று தெரிகிறது. இன்னும் இப்படிதான் இருக்கு. ஆனா நம் ஊர் கோயிலில் சுவாமியின் வஸ்திரம் சுத்தமாய் இருக்கிறதா என்பதில் கவனம் செலுத்தி விட்டோமானால் நம் மனசின் அழுக்கும் போய்விடும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, அரணை மறவேல், திருமாலுக்கு அடிமை செய்ய என்றெல்லாம் புண்ணிய மொழிகள் வழங்கும் இந்த நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள ஈஸ்வரன் கோயிலையும் பெருமாள் கோவிலையும் நல்ல நிலையில் வைத்திருந்து வழிபாடு நடக்கச் செய்ய வேண்டும். இது நம் முதல் கடமை. தற்போதைய ஆலய வழிபாட்டு கிரமங்களில் என்ன வேண்டுமானாலும் மாறுதல் செய்யலாம் என்று எண்ணப்படுகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்துக்கு பயங்கர கான்டெக்ஸ்ட் இது. எங்கேயும் உள்ள மின்சாரத்தை வெளிப்படுத்த ஆங்காங்கே மின்சக்தி ஸ்தாபனம் இருப்பது போல் எங்கும் உள்ள ஈஸ்வர சக்தியை வெளிப்படுத்த ஆங்காங்கே மந்திரபூர்வமாக ஆகமபூர்வமாக ஆலயங்கள் எழுப்பப்பட்டு அவற்றின் பூஜா கிரமங்கள் உருவாகியுள்ளன. மின்சக்தி இயந்திரத்தில் நாம் தாறுமாறாக குறுக்கிட்டால் தேகம் போய்விடும். அதுபோலவே ஆத்மக்ஷேமத்துக்கான ஆலய யந்திரத்தில் குறுக்கிட்டால் ஆத்மா போய்விடும். குருக்கள் அனுஷ்டானம் இல்லாதவராக இருக்கிறாரே, அதனால் சாநித்தியம் போகவில்லை என்றால் நாமும் எதை செய்தால் என்ன என்கிறார்கள். அதாவது பாக்கி இருக்கிற சுவாமியையும் வெளியே அனுப்பிவிடலாம் என்கிறார்கள். ஓரளவு அனாச்சாரத்துக்கு தாக்கு பிடிக்கிற சக்தி கோயில்களில் இருக்கிறது. அதற்காக முழுக்க அனாச்சாரமாக்குவோம் என்று கிளம்பினால் நமக்குத்தான் நஷ்டமாகும். சுவாமிக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. கோயிலில் இப்போதுள்ள ஆச்சார குறையை நிவர்த்தி செய்ய வேண்டுமே அன்றி ஆகமத்தில் இல்லாத புது விஷயங்களை புகுத்தக்கூடாது. நாம் கட்டுப்பாடாக இந்த ஆச்சாரங்களை பின்பற்றி அத்தனை பேரும் கோயிலுக்கு போவது என்று ஏற்பட்டால் குருக்களும் தானே சரியாகி விடுவார். ராஜ்ய விவகாரங்களின் பொருட்டு மத விஷயங்களை மாற்றக்கூடாது. புதிது ஸ்திரமாக இராது. ஆடி மாதம் வெள்ளம் வரும்போது கரையை சில இடங்களில் இடிக்கும். அது பற்றி கவலை வேண்டாம். புது ஆவேசத்தை பற்றி கோபம் கொள்ள வேண்டாம். ஜனங்களிடம் நாம் நியாயத்தை விளக்கினால் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். புது ஆவேசம் தானாக போய்விடுது. சீர்திருத்தக்காரர்கள் நம் சாஸ்திரங்களை படிக்கவில்லை, அதனால் கோபம் அடைகிறார்கள். அதற்காக நாமும் கோபம் கொள்ளலாகாது. எதிர்கட்சியினிடத்திலும் நமக்கு பிரியம் வேண்டும். ஆகமத்தின் கருத்தை நாம் அவர்களுக்கு பிரியமாக எடுத்துச் சொல்லி விளக்க வேண்டும். இந்த கோயில்களை கட்டிய மன்னர்களின் காலத்திலிருந்து இன்று வரை அவற்றில் பின்பற்றப்படும் நியதிகளை அப்படியே காக்க வேண்டும். நாம் சரியாக இருந்து உண்மையான பக்தியுடன் வழிபாடு செய்து உண்மையான அன்புடன் எடுத்துச் சொன்னால் எல்லோரும் கேட்பார்கள்.
இன்று கோயில்கள் விஷயம் இப்படி ஆனதற்கு நாமே காரணம் என்று உணர்ந்து முதலில் நம்மை திருத்திக் கொள்வோமாக. ஆலயங்களின் தூய்மை. பேட்டைக்கு பேட்டை, காலனிக்கு காலனி புது கோயில்கள் கட்டுகிறார்கள். எங்கே பார்த்தாலும் பழைய கோயில்களையும் புனருத்தாரணம் செய்து கும்பாபிஷேகம் செய்கிறார்கள். புதுக்கோயில், பழைய கோவில் கும்பாபிஷேகங்களுக்காக என்னிடம் பலர் வந்து யோசனையும் பிரசாதமும் கேட்டபடி இருக்கிறார்கள். இது ரொம்ப நிரம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதே சமயத்தில் என் மனசுக்கு நிரம்ப வருத்தம் தருகிற விஷயங்களையும் பல பக்தர்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறார்கள். வேறு யாரிடமும் சொல்லிக் கொள்ள முடியாமல் சுவாமிகளிடம் சொல்லலாம் என்று என்னிடம் வந்து முறையிடுகிறார்கள். இவற்றுக்கு நான் பரிகாரம் தேட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் வெளியே சொல்ல தயங்குகிற இந்த விஷயங்களை நானும் கூட சொல்லாமல் இருக்கக்கூடாது. எனக்கு எல்லோரும் சொந்தம். சுவாதீனப்பட்ட மனுஷியர்கள் என்றால் நான் அவர்களிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் எனக்கு நல்லது கெட்டது என்று தோன்றுவதை சொல்லத்தான் வேண்டும். எனவே மனசு விட்டு இப்போது சொல்கிறேன். கோயில்களின் சூழ்நிலை அமைதியாக, தூய்மையாக இருக்க வேண்டும். பகவத் ஸ்மரணை தவிர மற்ற நினைவுகள் மறந்துவிடும்படியாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது என்ன பார்க்கிறோம்? பெரும்பாலான க்ஷேத்திரங்களில் கோயிலைச் சுற்றி ஏகப்பட்ட கடைகள் வந்துவிட்டன. டீ கடை, சிகரெட் கடை எதுவுமே பாக்கி இல்லை. ஸ்ரீரங்கத்தை சுத்தி கசாப்பு கடையே இருக்கு. கோயில் அதிகாரிகளே கோவிலுக்கு வருமானம் கிடைக்கிறது என்பதால் இந்த இடங்களை வாடகைக்கு கொடுக்கிறார்கள். அதாவது அநேகமாக சுவாமியை தவிர கோவிலையே வாடகைக்கு கொடுத்திருப்பதாக சொல்லலாம். இங்க நெல்லையப்பர் கோவில்ல கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கு. அது வரைக்கும் கோவில் வந்தாச்சு. அது வரைக்கும் கடை வந்தாச்சு. அவ்வளோ அமைதியாக இருந்த கோவில். ரொம்ப எங்கெல்லாமும் உள்ள எங்க போனாலும் கடை. அம்மா நெய் இது வாங்குறீங்களா? அம்மா அது வாங்குறீங்களா? அம்மா இது வாங்குறீங்களா? பா, பஜார் மாதிரி ஆயிடுச்சு கோவிலுக்குள்ள. அவர் இது அப்பவே சொல்றார் பாவம். அதாவது அநேகமாக சுவாமியை தவிர கோவிலையே வாடகை கொடுத்திருப்பதாக சொல்லலாம். அப்படிதான் இப்பவும் இருக்கு. இம்மாதிரியான சூழ்நிலையில் தேவ சாநியத்தை நாம் கிரகித்துக் கொள்கிற சக்தி குறைகிறது. நம் பக்தி சுற்றுச்சூழலால் குறைகிறது. ஆபீஸ் கட்டிடங்கள், காட்டேஜுகள் எல்லாம் இப்போது பல க்ஷேத்திரங்களில் ஏராளமாக முளைத்து விட்டன. ஒரு சில கோவில்கள்ல உள்ள டாய்லெட்டே இருக்கு. அங்கெல்லாம் தெய்வ சம்பந்தமற்ற காரியங்கள் நிறைய நடக்கின்றன. இது சாநித்தியத்தை பாதிக்கிறது. ஏதோ எட்டா கையில் இருக்கிற கோயில்களில்தான் விஷ்ராந்தியான சூழல் இருக்கிறது. அபிவிருத்தி என்ற பெயரில் இவற்றிலும் அதிகாரிகள் அனாச்சாரத்தை புகுத்திவிடப் போகிறார்களோ என்று பயமாக இருக்கிறது. அதான் இன்னைக்கு அதான் பண்ணிட்டா. அதான் நடந்துதான் இருக்கு. இப்போது கோயில்களுக்கு தனித்தனி நிர்வாகம் இல்லாமல் ஒரே சர்க்கார் நிர்வாகத்தில் இருப்பதால் அவர்களுக்கு பொதுஜனங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். துரதிருஷ்டவசமாக ஆலய ஆபீசர்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்து முடிக்கும் முன்பே வேறு ஊருக்கு மாற்றப்பட்டு விடுகிறார்கள். செய்கிற காரியத்தை பூர்த்தி செய்து பலனை பார்க்கலாம் என்கின்ற உற்சாகம் இருந்தால்தான் அதிகாரிகளிடமிருந்து சிறப்பான பணியை எதிர்பார்க்க முடியும். ஆலயங்களில் உட்புறமும் சூழ்நிலையும் சுத்தமாக இல்லாத வரையில் ஆஸ்திக காரியம் எத்தனைதான் நடந்தாலும், எத்தனை கும்பாபிஷேகம் நடந்தாலும் நாம் திருப்திப்படுவதற்கு இல்லை. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சாநித்தியம் நிலைத்திருக்க வழி பண்ணாவிட்டால் என்ன பிரயோஜனம்? பிரஜைகள் இவ்விஷயத்தில் தீவிரமான கவனம் செலுத்தினால் அதிகாரிகளுக்கும் சர்க்காருக்கும் பொறுப்புணர்ச்சி அதிகரித்து ஆவன செய்வார்கள். பொதுமக்கள் ஏகோபித்த அபிப்பிராயத்துக்கு அந்த சக்தி உண்டு. ஆலயங்களுக்கு உள்ளேயே நடக்கிற அனாச்சாரங்களை என்னை தவிர யாரும் எடுத்துச் சொல்ல மாட்டார்கள் போலிருக்கிறது. அதையும் நானே சொல்கிறேன். இப்போதெல்லாம் டூரிஸ்டுகள் 45-50 நாள் யாத்திரை கோஷ்டிகள், காலேஜ் பெண்கள், ட்ரைனிங் ஸ்கூல் பெண்கள் என்று பலர் கூட்டமாக கோயிலுக்கு பஸ்கள் அமர்த்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களில் எத்தனையோ பேர் விலகி இருக்க வேண்டிய காலத்திலும் தரிசனத்துக்கு வந்து விடுகிறார்கள். இப்படி செய்வது தோஷம் என்று தெரியாததாலேயே பெரும்பாலும் கோயிலுக்கு வந்து விடுகிறார்கள்.
முன்னெல்லாம் வீட்டு விளக்கு என்று எவர்கள் வீடுகளிலேயே தனித்து வைத்தார்களோ அவர்கள் இப்போது கோயிலிலும் கூட விளக்கு இல்லாமல் பிரவேசித்து விடுகிறார்கள். சுவாமிக்கு ஏது தீட்டு என்று சீர்திருத்தக்காரர்கள் நான் சொல்வதை ஆக்ஷேபிக்கலாம். தீட்டு இல்லாத சுவாமி எங்கேயும் இருக்கிறார். அவரை கோவிலில்தான் வந்து தரிசிக்க வேண்டும் என்பதில்லையே. சாஸ்திர பிரகாரம் சுவாமியின் சாநித்தியத்தை கிரகித்து தரும் கோயில்களில் அந்த சாஸ்திரங்கள் சொன்ன விதிப்படிதான் சுவாமியை தரிசிக்க வேண்டும். இந்த விதிகளை மீறுவதால் தான் பல மகா க்ஷேத்திரங்களில் விபத்து விபரீதம் எல்லாம் ஏற்படுகின்றன என்பது என் அபிப்பிராயம். அந்த மகா க்ஷேத்திரத்தில் ஏன் இப்படிப்பட்ட விபத்து உண்டாச்சு? சுவாமி சாநித்தியமே போய்விட்டதா என்று கேட்கிறார்கள். நான் மனசு நொந்து சொல்கிறேன். சுவாமி சாநித்தியம் இருப்பதாலேயே தான் நாம் செய்கிற அனாச்சாரத்தை பொறுக்க முடியாமல் தம் கருணையையும் மீறி இப்படி அவ்வப்போது ஒரு விபரீதத்தை நமக்கு தண்டனையாக தருகிறார். விபத்து என்ற பேரில் சில புண்ணியசாலிகளை தம்மிடம் சேர்த்து கொண்டு உயிரோடு இருக்கிற நம்மைத்தான் தண்டிக்கிறார். நாம் திருந்த வேண்டும். நல்ல ஆச்சார சம்பன்னர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கருணையினாலேதான் தண்டனை கொடுக்கிறார். காட்டேஜ், எக்ஸ்கர்ஷன் எல்லாமே அநேக க்ஷேத்திரங்களில் பக்தியை விட உல்லாச கேளிக்கைகளை தான் அதிகப்படுத்தி இருக்கின்றன. மொத்தத்தில் நம் வீட்டில் நம்மால் சகிக்க முடியாத அபச்சாரங்களை சாக்ஷாத் வெங்கடரமண சுவாமி சந்நிதியிலும் மற்றும் பல தெய்வ சந்நிதிகளிலும் இழைக்கிறோம். இது எனக்கு நன்றாக தெரிந்தும் சொல்லாமல் வெறுமனே இருந்தேனானால் அதுவே எல்லாவற்றிலும் பெரிய அபச்சாரம் என்பதால் என் மனசில் இருந்ததை சொன்னேன். உங்களிடம் சொல்வதாக மட்டும் நினைக்காமல் சாக்ஷாத் வெங்கடரமண சுவாமியிடமே பிரார்த்தனையோடு சொல்லிக் கொள்கிறேன். அந்த அபச்சாரங்களை தடுத்து நிறுத்துவதில் ஆஸ்திக மகாஜனங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க அவர்தான் அருள் செய்ய வேண்டும். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पृथिवी स्वस्य शालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ओं श्री गुरुभ्यो नमः। हरिः ओं।